ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ காட்சியானது சேலத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சேலம் சமயபுரம் மாரியம்மனுடைய அலங்காரத்தினுடைய திருக்காட்சி தாங்க. இந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியானது ஏற்படும். ரொம்பவே காண கிடைக்காத அற்புதமான இந்த திரு அலங்கார காட்சியை பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த நேரத்தில் சமயபுரம் மாரியம்மனை நீங்கள் மனதார நினைத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் இல்லை தீராத ஆசைகள் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க. அம்மனுடைய அருளால் அனைத்து விதமான விஷயங்களும் கூடிய விரைவிலே நடந்தேறும். இந்த அற்புதமான சேலம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயமானது எங்கு அமைந்திருக்குது, இதனுடைய உருவான கதை என்ன, மேலும் இந்த ஆலயம் எந்த ஒரு விஷயத்திற்கு ரொம்பவே பிரபலமாக இருக்குது அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு ஊர்களிலுமே மாரியம்மன் ஆலயமானது அமைந்திருக்கும். காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய மாரியம்மன் என்றாலே நம் அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சமயபுரம் தாங்க. மக்களினுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த கடவுளாக சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காட்சி கொடுக்கறாங்க. இந்த திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனுடைய மறு உருவமாகவே சேலத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனும் பார்க்கப்படுறாங்க. மக்களுக்கு வேண்டிய 16 வகையான செல்வங்களில் ரொம்பவே முக்கியமான செல்வமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது குழந்தை செல்வம் தாங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் தவிர்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாத அத்தனை விதமான தம்பதியர்களுக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான கடவுளாக சேலத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் காட்சி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை யாராலுமே மறுக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட சேலத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய சிறப்பான வரலாறுகள் என்ன, மேலும் சேலத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் அமாவாசை தினத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதையெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இதுக்குமே பொதுவானவர் தாங்க. அவர் விரும்பினால் சின்ன இடத்திலும் கூட அமர்ந்து நமக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சின்னு கூட சொல்லலாம் சேலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன். அதாவது இங்கே அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறாங்க. இந்த அம்மனை வேண்டி சென்றால் வேண்டியவை எல்லாமே கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்னு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் ரொம்பவே நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதிலும் அமாவாசை அன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாம் நடைபெற்று கும்பப்படையல் இட்டு அதை குழந்தையில்லாத தம்பதியருக்கும் உடல்நலம் பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்களும் வேண்டிக்கிட்டு பிரசாதமாக பெற்று சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது அந்த அம்மனினுடைய சக்தியை சொல்லாமலே சொல்லுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசை தினத்தில் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதிலும் கார்த்திகை மாத அமாவாசை அன்னைக்கு மட்டும் சுமார் 5000 பக்தர்கள் கும்பப்படையில் பிரசாதத்தை நீண்ட வரிசையில் நின்று வாங்கி சென்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு சின்ன தெருவில் ஒரு சிறிய இடத்துல இந்த அம்மன் ஆனது இடம்பெற்று ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என் பார்வையில் வாருங்கள், என்னிடம் உங்கள் கவலைகளை தீர்த்து மகிழ்வுடன் திரும்புங்கள் என்று அழகிய கண்களில் கருணை வழிய முகத்தில் அன்பானது நிறைந்து வழிய சகல விதமான அலங்காரங்களோட அபயம் தருகிறாள் மாரியம்மன். இந்த கோவிலினுடைய நிர்வாகியும் பூசாரியுமான சதீஷ்குமார் கோவிலை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாருங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேலத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்துக்கு சென்று வந்திருக்கீங்களோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கும்பப்படையினுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சக்தி வாய்ந்த அந்த விதமாக கருத்துக்களானது யாராவது ஒருவருக்காவது நிச்சயமாக நம்பிக்கை அளிக்கும். அதனால் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். சதீஷ்குமார் சேலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை பற்றி கூறுகையில்
நாங்கள் இதே பகுதியில் தான் நீண்ட வருடங்களாக வசித்து வந்துட்டு இருக்கோம். என்னுடைய தாத்தா சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்துட்டு இருந்தாரு. பூசாரி குடும்பம் என்று எங்களை வந்து குறிப்பிடுவாங்க. வேப்ப மரத்துக்கு அடியில் சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நானும் அம்மனை வந்து மனதார வழிபட்டுட்டு வந்தேன். ஒரு நாள் என்னுடைய கனவுல வந்து அம்மன் தனக்கு இந்த இடத்துல சிலாரூபம் வந்து செய்ய வேண்டும், இங்கே அமர விரும்புகிறேன் என்று அருள்வாக்கு வந்து தந்தாங்க. அதுக்கு பிறகு உருவாகியது தான் இந்த 7 அடி உயர சமயபுர அம்மன் சிலை. சமயபுரம் உட்பட அவள் ஆட்சி புரியக்கூடிய 21 இடங்களில் இருந்து புற்று மண்ணானதை எடுத்து வந்து இங்கு அவள் அருளால் பிரதிஷ்டை வந்து செய்தோம். அவளே மீண்டும் என்னுடைய கனவுல வந்து 1 ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையோடு வேண்டி கட்டுபவர்களுக்கு நிச்சயம் வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பேன் என்று சொல்லி அதன்படி இங்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே மஞ்சள் துணியில காசு முடிந்து கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் விசேஷ பூஜையோட மொச்சைக்கொட்டை கத்தரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலுடன் படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில அம்மனை ஆவாகனம் செய்து அம்மனுக்கு படைத்து அதை குழந்தை வரம் வேண்டியும் உடல்நல பிரச்சனைகளாக வேண்டி வரக்கூடியவர்களுக்கும் பிரசாதமாக வழங்கி வரும். இதுவும் அவளுடைய கட்டளையுடன் இதுவரை வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நிகழ்ந்து வருவதாகவும் தொடர்ந்து 3 மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிட்டவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வருவது இந்த அம்மனுடைய சக்தியே என்று அவர் வந்து கூறியிருக்காரு. இதுபோல பூசாரி அவர்கள் சமயபுரம் மாரியம்மன் அங்கு எழுந்தருள காரணங்களை பற்றியும் அங்கு நடைபெறக்கூடிய விசேஷமான பூஜைகளையும் கும்பப்படையினுடைய சிறப்புகளை பற்றியும் வந்து கூறியிருந்தாருங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த பக்தர்கள் ஒருவரிடம் நம்ம கேட்டபொழுது அவர்களும் வந்து கைகளில் வந்து தொட்டில வைத்து கண்களில் ரொம்பவே நம்பிக்கையோடு அம்மனை வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அவங்களுக்கு நம்மளும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிப்போம். கூடவே சமயபுரம் அம்மன் இங்கு வந்து அமர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து வழங்க என்னை வந்து கருவாக்கியது நான் பெற்ற பாக்கியம் என்று ரொம்பவே சந்தோஷமாக வந்து கோவிலுடைய பூசாரியாகிய சதீஷ்குமார் வந்து சொல்லியிருக்காருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சேலம் பக்கம் வந்தால் யாராக இருந்தாலும் எங்கள் ஊர் சமயபுரம் மாரியம்மனை வந்து தரிசித்து அவருடைய அருளை வந்து பெற்று செல்லுங்க அப்படின்னும் அவர் வந்து கூறியிருக்காரு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பே இங்கே வழங்கக்கூடிய கும்பப்படையல் தாங்க. மக்கள் அனைவருமே நீண்ட வரிசையில் காத்திருந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்ட வேண்டுதல், திருமணம் வரம் வேண்டி 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் சூலாயுதத்தில் கட்டியும் தங்களுடைய வேண்டுதல்களை வந்து செய்துட்டு இருக்காங்க. மேலும் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருமே கும்பப்படையல் சாதத்தை பிரசாதமாக வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. சேலத்தில் கடந்த 2 மாதங்களாக அமாவாசை தினத்தன்று மாநிலத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குழந்தை வரம் வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவில் முன்பு திரண்டு வருவது பெரும் பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. இங்கு அமாவாசை தினத்தில் மிகவும் சிறப்பான பூஜைகள் எல்லாமே வந்து நடைபெறும். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் எல்லாம் நம்ம ஆலயங்களுக்கு செல்வதை வந்து வழக்கமாக வைத்திருப்போம். அந்த வகையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க தவறாமல் சேலத்து சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று தொட்டில் கட்டி கும்பப்படையல் வாங்கி சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு தாங்க சொல்ல வேண்டும். ரொம்பவே சக்தி பெற்ற சேலம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு யாரெல்லாம் சென்று வந்திருக்கீங்களோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சமயபுரம் மாரியம்மன் என்றாலே நம்ம அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடிய திருச்சி சமயபுரம் மாரியம்மனை அடுத்து மிக மிக பிரபலமாக இருக்கக்கூடியது என்றால் இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மனை தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை உடனடியாக அள்ளித்தரக்கூடிய அற்புதமாக அன்னையாக இவங்க வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட அன்னையினுடைய ஆலயத்துக்கு சென்று வந்தால் நமக்கு கண்டிப்பாக பாக்கியம் கிடைக்கும். பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இங்கு வந்து கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்ட ஒரே மாதத்தில் கருத்தங்குவதாகவும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் அவர்களுக்கு வளைகாப்பும் வந்து செய்து கொடுக்குறாங்க. இவை எல்லாமே என்னன்னு சொல்றது, அன்னையினுடைய கருணையாக தாங்க பார்க்க வேண்டும். கருணையின் சுரூபமாக விளங்கக்கூடிய சேலம் சமயபுரம் மாரியம்மனுடைய அருளாசியானது அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் அப்படின்னு நாமளும் வந்து பிரார்த்தனை செய்துக்குவோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இன்னும் நீங்கள் நம்ம வீடியோக்கள் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.